தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரைச் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதைக் கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலம் 1ஆம் வாரம் ஜனவரி 17ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கடலோரம் போயிட்டு இருக்காரு. அப்ப மக்கள் கூட்டமா வர்றதை பார்த்து அவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவர் அப்புறமேட்டு போதித்த பின்னாடி அப்புறம் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, சுங்கச்சாவடியில யார் இருக்கா, லேவி அப்படிங்கிறவர் இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரே வார்த்தை தான், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு, ஃபாலோ மீ. ஓகேங்களா? அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். ஓகேங்களா? நம்மளையும் ஏசப்பா டெய்லியும் கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றுடா, ஏன்டா போய் சாத்தானை பின்பற்றிட்டு இருக்க, ஒழுங்கா என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நாம என்ன பண்றோம், போறோமா? போனோம்னா நம்மளும் திருத்தூதர் ஆகலாம், நம்மளும் ஏசப்பாவுக்கு பிடித்த மகனாக மகளாக மாற முடியும். அதாவது சாமியார் ஆகிறது மட்டும்தான் கிடையாது, இயேசுவை திருமணமானவர்களும் பின்பற்றலாம். ஓகேங்களா? எல்லாருமே பின்பற்றலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வேற மதத்தினவராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். இனிமேலாவது என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். ஸோ இதுவரைக்கும் பாவம் செஞ்சதுனாலும் பரவாயில்ல, பாவ சங்கீதனம் செஞ்சு இனிமேலாவது நல்லவனா மாறுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா நம்மள மாதிரி பாவிகளை தான் தேடி வந்திருக்காரு. ஸோ நம்ம சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, நாம ஏசப்பாவை பின்பற்ற தொடருவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட்.